posted one video about the Dynatrace architecture. If you guys missed it, you can go and watch. The link is in description. ஓகேவா? ஸோ அங்கே வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். டயன்ட்ரேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, டயன்ட்ரேஸ் கிளஸ்டர்னா என்ன, ஒன் ஏஜென்ட் என்ன, டயன்ட்ரேஸ் ஆக்டிவிகேட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அதே சேம் வீடியோவில் வந்து டயன்ட்ரேஸ் சர்வரோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்கும், ஒன் ஏஜென்ட் வந்து நம்ம எங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம், ஸோ அது எப்படி மெட்ரிக் டேட்டா கலெக்ட் பண்ணி நமக்கு வந்து டயன்ட்ரேஸில் கொடுக்குது, நம்ம டயன்ட்ரேஸ் எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து நம்ம யூசர் வியூ பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நான் ஃபுல் டீட்டெயிலாக நான் வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ the link is in description. So if you are watching first time, you can go watch that video first and come back here. And அதான் இந்த சேம் ஆர்கிடெக்சர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம தென் we can move to Dynatrace design. Dynatrace வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் தெரியும் Dynatraceங்கிறது ஒரு மானிட்டரிங் டூல் அப்படின்றது. ஸோ இதோட ஆர்கிடெக்சர் வந்து எலாஸ்டிக் கிரிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எலாஸ்டிக் கிரிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த நேம்லேயே இருக்குது பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக், அந்த நீங்கள் அந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி தான். இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி எலாஸ்டிக் அப்படிங்கிறத வந்து நம்ம எவ்வளோ இழுத்தாலும் அது என்னாகும் அப்படின்னா ஸ்கேல் ஆகும். நீங்கள் இந்த ரப்பர் பேண்ட் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன், பட் யூ கேன் திங்க் லைக் எலாஸ்டிக். ஓகே, இதை நீங்கள் எலாஸ்டிக் வந்து நீங்கள் இழுக்க இழுக்க அதோட நார்மல் சைஸில் இருந்து என்லார்ஜ் ஆகும், ஸ்கேல் ஆகும், ஸ்கேலபிள். ஓகே, ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான். ஸோ ஓகே கைஸ், இது வந்து எப்படி டயன்ட்ரேஸில் ஒர்க் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, அதை நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இங்கே பாருங்கள். ஓகே, இப்போ டயன்ட்ரேஸுங்கிறது வந்து நியர்லி நீங்கள் ஒன் ஏஜென்ட்டை வந்து நீங்கள் எவ்வளோ ஹோஸ்ட்டில் வேணால் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. 1000, 10,000, 15,000, 12,000 ஹோஸ்ட்டில் கூட நீங்கள் டயன்ட்ரேஸோட ஒன் ஏஜென்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்படின்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டயன்ட்ரேஸ் சிஸ்டம் இன்கேஸ் நான் மேனேஜரை விட்டுருங்க, நான் க்ளவுடு கான்செப்டில் யோசிங்களேன். டயன்ட்ரேஸ் வந்து ஸோ அவங்களோட சிஸ்டம் வந்து ஆல்வேஸ் அவைலபிளாக இருக்கணும் அண்ட் வி கேன் ஏபிள் டு மேனேஜ் த லோட். ஓகேவா? அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு கான்செப்ட் வரும், ஆல்வேஸ் அவைலபிள் அண்ட் லோட் பேலன்சிங் அப்படின்றது வரும். ஓகே, ஆல்வேஸ் அவைலபிள்னா அப்படின்னு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் ரன்ஸ் ஆன் நியர்லி நமக்கு தெரிஞ்ச மேக்ஸிமம் க்ளவுட் ப்ரொவைடர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ், அசூர், கூகுள் க்ளவுட். ஸோ அந்த மூணுலுமே இவங்க வந்து டயன்ட்ரேஸ் வந்து சர்வர் வச்சுருக்காங்க. ஸோ இஃப் தெர் இஸ் எனி க்ளவுட் ப்ரொவைடர் இஸ் டவுன், நமக்கு என்னமே மொத்தமாக டவுன், சிஸ்டம் வந்து டவுன் ஆகாது. ஓகேவா? அண்ட் ஆல்சோ லோட் பேலன்சிங். லோட் பேலன்சிங் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆல்ரெடி. ஸோ ஸ்பைக், அதாவது ஸ்பைக் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இன்ஸ்டன்ஸ் ஸ்பின் அப் ஃபார் த டிராஃபிக் ஸ்பைக். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ரிடண்டன்சி அண்டு ஃபால்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிடண்டன்சிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபெயில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பேக்கப் ஒரு காம்போனன்ட் இருக்கணும்ல, ரிடண்டன்சி. அதான் தான் நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கோன்னா பேக்கப்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, திடீர்னு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா பேக்கப் அகைன் ஸ்பின் அப் ஆகி ஒரு காம்போனண்ட் வந்து நமக்கு வந்து சர்வீஸ் கொடுக்குறதுலாம் ரிடண்டன்சி. ஃபால்ட் மேனேஜ்மெண்ட் இட்ஸ் சிமிலர் டு தட். ஓகே, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃபால்ட்டி காம்போனன்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. ஸோ அதனால் எந்த ஒரு டிலேயும் இருக்காது சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் கெப்பாசிட்டி ரிசர்வ் வந்து 1/3 ஆஃப் டிராஃபிக், அது வந்து அவங்க வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதே நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் அதே போடுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும் இன்னும் கொஞ்சம். அதே தான் அவங்க வந்து ஏடபிள்யூஎஸ், கூகுள் க்ளவுட் அந்த மாதிரி ஒரு 3 அவைலபிலிட்டி ஜோன் ரன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபெயில் ஒரு இல்லாமல் பார்க்கறதுக்காக அவங்க வந்து ரிடண்டன்சி அண்ட் ஃபால்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி ரிசர்வ் 1/3 எக்ஸஸ் கெப்பாசிட்டி டு மேனேஜ் த லோட்ஸ். ஓகேவா? ஸோ அதனால் வந்து அப் டைம் வந்து இவங்க கேரண்டி பண்ணுறாங்க. 99% வந்து தே ஆர் கேரண்டிங் த அப் டைம். ஸோ இதெல்லாம் நம்ம வச்சு சொல்கிறதுனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டயன்ட்ரேஸ் வந்து ஒரு எலாஸ்டிக் கிரிட் ஆர்கிடெக்சர் அப்படின்றத நம்ம வந்து சொல்கிறோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன் எலாஸ்டிக் கிரிட் ஆர்கிடெக்சர் அப்படின்னா, இட்ஸ் ஸ்கேலபிள் அண்ட் இட்ஸ் த ஃபால்ட் டாலரன்ட் சிஸ்டம் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங் த 4 ரீஜியன்ஸ், மல்டிபிள் ரீஜியன்ஸ் அண்ட் மல்டிபிள் க்ளவுட் ப்ரொவைடர். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டயன்ட்ரேஸ் பிளாட்ஃபார்ம் ஆர்கிடெக்சர் பார்க்கலாம். இதுதான் டயன்ட்ரேஸோட டிசைன். ஓகே, இதெல்லாம் கொஷின் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம டயன்ட்ரேஸ்னால் என்ன அப்படின்றது புரியும். அது நீங்கள் டயன்ட்ரேஸ்னால் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, என்ன மானிட்டரிங் டூல், எதுக்காக பர்பஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இதில் வந்து டயன்ட்ரேஸ் டிசைன்
என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து டயன்டிஸ் பிளாட்ஃபார்ம் மானிட்டரிங் ஆர்கிடெக்சர். நம்ம ஒரு சிஸ்டம், ஒரு கம்பெனி வச்சுருக்கோம். அந்த கம்பெனியில் வந்து நம்ம டயன்டிஸ் வந்து எப்படி ப்ராம் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம்.